வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டல் விலாக்ஸ். இன்றைக்கி சொரைக்காய் சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா. நாட்டு சொரைக்காய் சின்ன பிஞ்சாக சொரைக்காய் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் பாதி சொரைக்காய் எடுத்துக்கிட்டேன். மேல் தோலை சீவி உள்ளுக்குள்ளே உள்ள அந்த ஒயிட் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அதாவது ரொம்ப ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே சட்டியிலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க. அதோட கழுவி வச்ச சொரைக்காவை சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். அதோட நான் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இது சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப சேர்த்துறாதீங்க, கம்மியாக சேர்த்துங்க, இல்லைன்னா கொத்தமல்லி சட்னி மாதிரி ஆகிடும். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் நிறைய சேர்க்க வேணாம், 2 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நல்லா வதக்கி எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்குவோம். சூப்பராக இருக்குங்க சொரைக்காய். இது சொரைக்காய் வச்சு அரைச்ச சட்னியா அப்படின்னு யாராலையுமே சொல்லவே முடியாது. குழந்தைங்களுக்கெல்லாம் சொரைக்காயெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்கள்லாம் அவங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ மண் சட்டியை வச்சு ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிக்க வேண்டியது தான். நல்லா தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கோங்க. சட்னி எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சாப்பிடாத குழந்தைங்களுக்கு, அந்த சொரைக்காயெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நிச்சயமாக அவங்களால இது சொரைக்காய் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சட்னி நல்லா நிறைய ஊற்றி தாராளமாக நல்லா சலிக்க ஊற்றி சாப்பிடுங்க. தேங்க்யூ.